ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பவுடர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு 2 to 3 monthsலேயே உங்களோட வெயிட் கெய்னிங்கில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட அதிகமாக தேவைப்படாது. சரி, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஆற வச்சிடலாம். ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இதோட தோலை இப்படி லைட்டாக பீல் பண்ணிங்கனாலே அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாம் பருப்போட தோலையுமே பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு ½ அன் ஹவர் to 1 hour நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நிழலில் கூட நீங்கள் ஒரு 2 to 3 hours நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பவுடரை ஒரு 1 month வரைக்குமே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நல்லா ட்ரை பண்ணாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த பவுடர் கெட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாதாம் பருப்பை நல்லா ட்ரை பண்ண சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு இரும்பு கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் பாலில் கலக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வெயிட் கெயினில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பவுடராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். பாலில் கலக்கி கொடுத்துட்டோன்னா டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நட்ஸ் கொடுத்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அம்மாங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes to 30 minutes தான் ஆகும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நம்ம அடிக்கடி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஸோ நான் குட்டி பையனுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2 weeks once நட்ஸ் பவுடர், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் மட்டும் போட்டு செய்கிற பவுடர் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். வெயிட் கெயின்ன்றதை தாண்டி பாதாமில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பாதாமோட தோல் சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பாதாம் யூஸ் பண்ணுறப்ப தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் க்ரோத் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட நைட்டு ஒரு 4-5 பாதாம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே தோல் எல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் பாதாம் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 2 to 3 monthsலேயே ஹேர் க்ரோத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ இந்த பாதாம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 minutes நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 tablespoon அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். குங்குமப்பூ சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கடைகளில் வாங்குகிற பாதாம் பவுடர் ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அதில் ஒயிட் சுகர் அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட்லேயே வச்சு நல்லா எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பாதாம் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.